இந்த பிரச்சனைக்கு பிறகு அருண் வந்து வீட்டில் இருக்காங்க. அருணுக்கு ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது. ஃபோனை எடுத்துகிட்டு உடனே கிளம்புறாங்க. எங்கே அருண் கிளம்பிட்டீங்கன்னு சீதா கேட்க, ஸ்டேஷன்லேருந்து தான் கூப்பிடுறாங்க, நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன் சீதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போன எங்கள் அருண் அங்கே நிற்கிறாங்க. அப்போ தான் எங்கள் இன்ஸ்பெக்டரும் வராரு. உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட அருணும் உள்ளே போகிறாரு. உள்ளே போனதுக்கு பிறகு, அம்மா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மனசுலன்னு சொல்லி கேட்க, என்ன சார் நான் என்ன பண்ணேன்னு சொல்லி கேட்க, நானும் ஆரம்பத்துலேருந்து உங்களை கவனித்து பார்த்துட்டு தான் இருக்கேன் அருண். யார் மேலேயே இருக்க கோபத்தில் நீங்கள் தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்ருக்கீங்க. இதனால் ஸ்டேஷனுக்கும் தான் கெட்ட பேரும் அப்படின்னு அருணை திட்டுறாங்க. சார் நான் என்ன பண்ணேன்னு சொல்லும்போது, இன்றைக்கி காலையில் நீங்கள் ஒருத்தரை பிடிச்சிருக்கீங்க இல்லையா, இங்கே டெக்கியில் குழந்தை இருந்த விஷயமா தான் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சார் உண்மை தானே, அவர் அந்த குழந்தைய கடத்திட்டு வந்ததான் அந்த இடத்துல எல்லாருக்குமே தோணு செஞ்சுது. அதனால தான் சார் நானுமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் அந்த பையன் மயக்கம் தெளிஞ்சு முத்து அங்கல்னு சொல்லிட்டு அந்த முத்துவை கட்டி பிடிக்கிறான். அப்போ அந்த முத்துவுக்கு ஏற்கனவே இங்கே அந்த குழந்தைய தெரியும். ஆனால் அந்த குழந்தை தன்னுடைய கார்த்திக்கு பின்னாடி வந்தது இந்த முத்துவுக்கே தெரியலை. அப்படி இருந்தும் நீங்கள் முத்து மேலே ஒரு பழியை போட்டு நீங்கள் ஸ்டேஷன் வரைக்குமே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. நல்ல வேளை அந்த பையன் மயக்கம் தெளிஞ்சதுனால உண்மை என்னென்னு தெரிய வந்துச்சு. மீடியா கேஸு அப்படி இப்படின்னு போகாமல் இருந்த வரைக்குமே சந்தோஷம். இல்லைன்னா நம்ம ஸ்டேஷனுடைய பேர் நாரி இருக்கும். இப்படி எந்த விஷயத்தையும் தெளிவாக விசாரிக்காமல் எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு 4 பேர் நம்மளை பற்றியும் நம்மளை ஸ்டேஷனை பற்றி தான் தப்பாக எழுதுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா அருண் அப்படின்னு அங்கே ஸ்டேஷனில் இருக்க போலீஸும் திட்டுறாங்க. அதை கேட்டுட்ருக்க அருணும், சார் நான் எதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல சார், எனக்கு அங்கே அப்படி தான் சார் தோணுச்சு. கூட இருக்கவங்களை வேணால் கேட்டு பாருங்கள் சார், அவங்களுக்குமே அதான் சார் தோணுச்சு. அந்த ஆள் ஏதோ குழந்தையை கடத்திட்டு வந்ததான் நாங்களாம் தப்பாக நினச்சிட்டோம் சார் அப்படின்னு சொல்ல, போதும் அருண் எனக்கு உங்களை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல, முத்து மேலே இருக்க கோபத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் நீங்கள் ஏதேதோ விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிட்டு இருக்கீங்க, இது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்துட்டு திட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் திட்ட கடுமையான கோபத்தில் இருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் பண்ண விஷயம் தெரியாதா, இந்த முத்து தான் காரை ஆக்சிடென்ட் பண்ணதா சொல்ல வந்து கடைசியில் முத்துவோடைய காரை யாரோ ஏற்கனவே பிரேக் ஒயரை கட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த விஷயத்தில் அப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஆனால் நீங்கள் அதை உங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிட்டீங்க. சரி அந்த விஷயத்தில் தான் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறமும் ஏதேதோ ஒரு சில கோபங்களை நீங்கள் முத்து மேலே காட்ட தான் செஞ்சீங்க. ஸ்டேஷனில் இருக்கவங்க கிட்டேயே நீங்கள் அவர் மாதிரி ஒருத்தர் உள்ளே இருக்க தான் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரை உள்ள தள்ள சொன்னீங்க. கடைசியில் முத்து மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு உண்மையிலே அந்த குடும்பத்தை யார் அடிச்சாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு சிட்டியோடைய ஆட்களை கைது பண்ணீங்க. சரிங்க அருண், உங்களுக்கு எதுக்கு இந்த முத்து மேலே வீண் பண்பம்? இது மாதிரியான உங்கள் குடும்ப சண்டைகளை எங்கள் ஸ்டேஷனுக்கு கொண்டு வராதிங்க. எதுவாக இருந்தாலும் அதை உங்களுக்குள்ளே முடிச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு நேரம் எப்போ கிடைக்கும், எப்போ அந்த முத்துவை சிக்க வைக்கலான்னு ஒன்று எண்ணத்தோடைய பார்த்துட்டு இருக்காதீங்கன்னு எங்கள் அருணை திட்டமும் செய்கிறாங்க. அருண் எதுவுமே பேசாமல் கோவத்தோட நிற்க, நான் ஒரு முக்கியமான வேலை விஷயமா வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்லேருந்து அவரும் கிளம்பி போக, இந்த முத்துவால் திரும்ப நம்ம குடும்பத்துக்களை மட்டும் அவமானப்பட்டு நிற்கல, இந்த மாதிரி ஸ்டேஷன்லேயே அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் அவர் வராரு. யாருன்னா ஏற்கனவே முத்தோடைய காரை வந்துட்டு எடுத்துகிட்டு போனப்போ அவர் கை உடஞ்சி போயிருக்குள்ள அந்த கான்ஸ்டபிள் தான் வராரு. சார் நாங்கள் உங்ககிட்ட தப்பாக ஏதாவது சொல்கிறேனே தப்பாக நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார். அந்த முத்துவும் சரி முத்தோடைய மனைவியும் சரி 2 பேருமே பார்க்க ரொம்ப நல்லவங்களாக தெரியுறாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள பழி வாங்குறதா சொல்லி நீங்கள் உங்களுக்கான வாய்ப்பை நீங்களே கெடுத்துக்காதீங்க சார் அப்படின்னு சொல்ல, யோ எல்லாம் எனக்கு தெரியும், நீ கடைசியில் எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டியா அப்படின்னு சொல்ல, சார் நான் அட்வைஸ் பண்ணணும்னு வரல, ஒரு மூத்தவராக உங்களுக்கு தெரிஞ்சவராக பேசணும்னு நினச்சி தான் சார் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, நீ எனக்கு தெரிஞ்சவனா இல்லை நீ என்னை விட வயசில் மூத்தவனா, நான் உனக்கு மரியாதை கொடுக்கணுமா அப்படின்னு கோபத்தில் இந்த அருண் கண்ணா பின்னான அவரை திட்டமும் செய்ய, என்ன சார் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, கொஞ்சமாவது வயசுக்கு மரியாதை கொடுத்து பேச மாட்டீங்களான்னு அவரும் கேட்குறாரு. யோ நான் சரியாக தான் ஏன் பேசுகிறேன், நான் என்ன தப்பாக பேசிட்டேன், நான் சரியாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உன்ன மாதிரியான ஆளுங்கள்லாம் அந்த ரவுடிங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்கல்ல, உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறனால தான் அவனுங்களும் அந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு திரியிறாங்க. நான் என்னமோ வேணும்னு இந்த முத்து மேலே பழி போட்ட மாதிரி நீயும் அங்கே இன்ஸ்பெக்டர் இருக்கிறப்போ அவர் கூட சேர்ந்துக்கிட்டு என்னே அவ்வளோ அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, சார் நான் அப்படியெல்லாம் எதுவும் தப்பாக பேசிடலையே சார் அப்படின்னு அங்கே கான்ஸ்டபிளும் சொல்கிறாங்க. யோ உனக்கும் என் மேலே ஏதோ கோவம் இருக்கியா, அந்த கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி முத்து வச்சு காட்டலான்னு நினைக்கிறேன் அப்படி தானே? இங்கே பார், முத்து மாதிரியான ஆள் எல்லாம் ரொம்ப நாள் நீ காப்பாற்றிட்டு இருக்க முடியாது. என்னைக்காச்சும் அவன் ஒரு பெரிய விஷயத்தில் சிக்குவான், இல்லைனா நானே அவனை சிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்ல, சார் தேவையில்லாமல் நீங்கள் உங்கள் லைஃபை கெடுத்துக்கிறீங்களோன்னு தான் தோணுது. உங்களுக்கு சீக்கிரமாகவே ப்ரமோஷன் கொடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் எதுக்காக சார் தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு உங்கள் ப்ரமோஷனை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்ல, யோ எல்லாம் எனக்கு தெரியும், அதை நீ சொல்லிட்டு இருக்க வேண்டாம் தள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் நெஞ்சை பிடிச்சு தள்ளும்போது, அவர் ஏற்கனவே வயசானவர், கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்ததுனால டக்குன்னு கீழே விழுந்துறாரு. விழுந்ததில் அவருக்கு தலையில் அடிபட்டு காயமும் ஏற்பட்டுறது, கையும் அடிபட்டு போயிடுது. உடனே அங்கே இருக்கவங்க எல்லாரும் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கு பிறகு பார்த்தா போலீஸ்க்கு
வர இன்ஸ்பெக்டருக்கு விஷயம் தெரிஞ்சிடுது. என்னாச்சு, போகும்போது நல்லா தானே இருந்தார், இப்போ என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அது வந்து சார் அங்கே பக்கத்தில் இருக்க கான்ஸ்டபிள் எல்லாமே இன்ஸ்பெக்டர் கிட்ட விஷயத்த சொல்லிடுறாங்க. அது ஒன்றும் இல்லை சார், ஆமாம் அருண் தான் சார் கோவத்தில் நீங்கள் திட்டிட்டீங்கன்ற ஒரு கோவத்தில் அவரை கீழே பிடிச்சி தள்ளிவிட்டான்னு சொல்ல, என்ன அருண் இதெல்லாம் சொல்ல, இல்லை சார் நான் வேணும்னே எதுவும் செய்யலை சார், தெரியாம தான் சார் அப்படின்னு சொல்லும்போது அருண் கணத்தில் பல்லான்னு ஒரு அறை அந்த போலீஸ் கொடுக்கவும் செய்ய அருண் அப்படியே திகச்சு போய் தான் நிற்கிறாங்க. சார் நான் எந்த தப்பும் பண்ணலை சார் அப்படின்னு சொல்ல, போதும் அருண், உன்னுடைய வன்மத்தை காட்ட வேண்டிய இடம் இது கிடையாது. நீ ஸ்டேஷனில் தான் உன்னுடைய வன்மத்தை காட்டுவியா? மற்றவங்க மேலே இருக்க கோவத்தை எப்படி காட்டணும்னு உனக்கு தெரியாதா? அதுவும் இல்லாமல் வயசானவர் இந்த ஸ்டேஷனில் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்ருக்காரு. ஆனால் நீ இந்த ஸ்டேஷனுக்கு இப்போ தான் இடம் மாறி இருக்க, ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னு ஆணவத்தில் ஆடிட்டு இருக்கியா? அந்த ப்ரமோஷனை உனக்கு கிடைக்க விடாமல் என்னால் பண்ண முடியும், பண்ணட்டுமான்னு சொல்ல, சார் இல்லை சார் சாரி சார் அப்படின்னு சொல்ல, மன்னிப்பு என்கிட்ட கேட்காத அவர்கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி அப்படின்னு சொல்லும்போதும், அருண் இதுக்கப்புறம் நீ சரியாக நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் ப்ரமோஷன் உனக்கு கிடைக்கணுமா வேணாமன்றதை உறுதி பண்ண முடியும். இப்போ வரைக்கும் உனக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீ நடந்துக்கிறது எந்த விதத்துலையும் சரியில்லை. உடனே அங்கே இருக்க அந்த கான்ஸ்டபிளை கூப்பிட்றாங்க. உங்கள் உடம்பு குணமாகிற வரையும் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நீங்கள் மெடிக்கல் லீவ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வைக்கிறாங்க. சரிங்க சார் சொல்லிட்டு அவரும் கிளம்பி போக, வயசானவன் கூட பார்க்க மாட்டேறல, உனக்குன்னு ஒரு அப்பா கூட இருந்திருந்தா தானே அதோட அருமை தெரிஞ்சிருக்கும்னு சொல்லும்போது அருண் பயங்கர யோசனையோட நிற்கிறாங்க. அதே கோவத்தோட நின்றுட்டே இருக்காங்க. இங்கே பாருங்க அருண், முத்து விஷயமா இருக்கட்டும் இல்லை வேற எந்த விஷயமா இருக்கட்டும், கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க பழகு. இதுக்கப்புறமா முத்துவை பழி வாங்குறதா அதை நினச்சி ஓடிட்டு இருந்தேன்னா உனக்கு ப்ரமோஷன் இன்னைக்கு எப்போதுமே கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அருண் அடி வாங்கின கையோட அசிங்கப்பட்ட கையோட அந்த இடத்துல இருந்து கிளம்பி வெளியே போக, இவனை மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் இப்படி தான் சொல்லி புரிய வைக்கணும்னு போலீஸ் திட்டிகிட்டே இருக்காங்க. திட்டுறது மட்டும் இல்லை, உடனே முத்துவுக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. முத்துவும் வந்துட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல, இந்த அருண் பண்ண விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸ்டேஷனை பற்றி ஏதாவது தப்பான விஷயத்தை பற்றி நீங்கள் வெளியில் எதுவும் பரப்பிட வேண்டாம்னு சொல்ல, இல்லை சார் அருணுக்கே நான் பிடிக்காதுன்னு தெரியும், அதுக்காக நான் எதுக்காக சார் உங்கள் ஸ்டேஷன் மேலே ஏதாவது நான் மீடியாவுக்கெல்லாம் போய் சொல்ல போகிறேன், அந்த மாதிரி எதுவும் நடக்காது சார்னு சொல்ல, இல்லை என்னதான் இருந்தாலும் அந்த பையன் உங்கள் டிக்கில் இருந்ததுனால தான் இப்படிப்பட்ட பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்ல, இதுக்காகலாம் நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி சாரி கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல, அவன் ஏற்கனவே பயங்கர கோவத்தில் இருக்கான், அதுவும் உங்கள் மேலே உங்களை பழி வாங்கணும், ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டி விடணும்னு நினச்சிட்டு இருக்கான், இனிமேல் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கப்பா முத்து அப்படின்னு சொல்ல, சரிங்க சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. என்னாச்சுங்கன்னு மீனா கேட்க, ஒன்றும் இல்லை எல்லாம் அருண் பிரச்சனை தான், அருண் தேவையில்லாமல் என்னை சிக்கி வர்றதுலே குறியா இருக்கதை தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல, இந்த விஷயத்தை பற்றி நீ சீதா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் பார்த்துக்கலாம், ஏன்னா சீதாவே இப்போ தான் கொஞ்சம் சமாதானம் ஆயிருக்கான், திரும்ப திரும்ப அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்துகிற விதமாக நாமளே ஏதாவது சொல்லிட்டு இருக்கக்கூடாதுல்ல, சீதா கிட்ட இதை பற்றி நீ எதுவுமே பேசிக்க வேண்டாம்னு சொல்ல, சரிங்க அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. அருணை எப்படியாச்சும் நம்ம திருத்தணும், அப்போ தான் சீதா அவளுக்கா நல்லாயிருக்கும், அதுக்கான என்ன வழியோ அதை நான் பார்த்துக்கிறேன் மீனா அப்படின்னு சொல்ல, பிரச்சனை வராமல் எதுவாக இருந்தாலும் மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனாவும். மீனா சொன்னதை கேட்டு இங்கே முத்துவும் சரின்னு சொல்லிட்டு அமைதியாக தான் இருக்காங்க. ஆனால் அவமானப்பட்ட எங்கள் அருணுக்கு இருக்கிற கோவம் அதிகமாக தான் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே அவருடைய கோவத்தாலே அவர் ப்ரமோஷன் இழக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் வரதான் போகுது. ஏன்னா இப்போ இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் சொல்கிறதையும் மீறி இன்னமும் கோவத்தோட அதிகமாக செயல்படுற ஒரு நோக்கத்தோட தான் அவர் இருந்துகிட்டு இருக்கவும் செய்கிறாரு. முத்துவா பழிவாங்க போய் கடைசியில் எங்கள் போலீஸ்கிட்ட அறை வாங்கிக்கிட்டு ப்ரொமோஷனையும் இழந்து நிற்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அருண். இந்த மாதிரியான சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க.